நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம செஞ்ச வேலை தாங்க. என்னென்னா, இது வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டாக ஒரு சர்வோ வோல்டேஜ் ஸ்டெபிலைசர் மாரி நார்மல் ஏர் கூல்டு ஸ்டெபிலைசர் வந்து 5 kV ஸ்டெபிலைசர் போட சொன்னாங்க. அதுக்கு இன்புட் அவுட்புட்டுக்கெலாம் பிரேக்கர் போட்டு நம்ம போட்டோம், ஓகேங்களா. ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அவங்க என்னென்னா, எனி டைம் ஸ்டெபிலைசர் ஆன்ல இருக்க கூட எனக்கு ஸ்டெபிலைசர் தேவைன்னா டேரெக்டாக வர இபி சப்ளை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 2 போல் எம்சிபி டைப் சேஞ்ச் ஒரு சிங்கிள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுற 2 போல் எம்சிபி டைப் சேஞ்ச் ஒரு எல்என்டி கம்பெனி, ஓகேங்களா. 40 ஆம்ஸ் ரேஞ்சு இதை போட்டிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை வந்து நீங்கள் ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா மேலே போட்டால் இபி, சென்டரில் ஆஃபு, கீழே வந்தால் டிஜி இப்படின்னு வைக்கலாம், ஓகேங்களா. ஆனால் நான் இங்கே எப்படி போட்டிருக்கேன்னா, கீழே வந்தோம்னா இபி சப்ளை டேரெக்டாக போயிடும், ஓகேங்களா. அதை பாருங்கள், அதாவது 1க்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சாரி 2க்கும் 6க்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே இபி சப்ளை டேரெக்டாக கொடுத்துருக்க பாருங்கள். பிபிஎஸ் அவுட்புட்டை கொடுத்துருக்கேன். இங்கேருந்து பாருங்கள் நியூட்ரல் அவுட்புட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி இங்கே நியூட்ரல் பார்லேருந்து வருது, இந்த பாருங்கள் நியூட்ரல் பஸ் பார்லேருந்து வருது, ஓகேங்களா. 4க்கும் 8க்கும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 4க்கும் 8க்கும் இந்த எம்சிபி இருக்குல்ல, இந்த எம்சிபியோட இன்புட் பார்த்தீங்கன்னா மேலே இன்புட் கொடுத்துருக்காங்க, ஸ்டெபிலைசர்லேருந்து ஒரு இன்புட், ஓகேங்களா. அதோட அவுட்புட்டை எடுத்துக்கொண்டு வந்து 4க்கும் 8க்கும் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா லோடுக்கு பார்த்தீங்கன்னா 1க்கும் 5லேருந்து 1லேருந்து ஃபேஸும் 5லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலும் எடுத்துருக்கேன். நேற்று மேலே கொடுத்துருந்த லைன் அப்படியே எடுத்து கீழே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. ஒன்றும் பெருசாலாம் இதில் பண்ணல, எல்லாமே லெக் அடிச்சு தான் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இது வந்து எம்சிபி டைப் சேஞ்ச் ஓவர், ஆன்லோடு சேஞ்ச் ஓவர் தான். இது ஆஃப்லோடு சேஞ்ச் ஓவர் கிடையாது, ஆன்லோடு சேஞ்ச் ஓவர் தான். தாராளமாக யூஸ் பண்ணலாம். 40 ஆம்ஸ் 2 போல், ஓகேங்களா. 240 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம், 415 வோல்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஏசி 22 ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஏசி 220 கணக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சுக்கிட்ட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது 2 போல் எம்சிபி டைப் சேஞ்ச் ஓவர் தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்தமாரி ஒர்க்குக்கெலாம். இப்போ வந்து இந்த ஸ்டெபிலைசர் எனக்கு லைனில் இருக்கக்கூடாதுனா ஸ்டெபிலைசர் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த சுவிட்சை வந்து கீழே, அதாவது இந்த எம்சிபி டைப் சேஞ்ச் ஓவர் கீழே இறக்கிட்டேன்னா ஸ்டெபிலைசர் இல்லாமல் நேரடியாக இபி பவர் சப்ளை வந்து நம்மளுக்கு லோடுக்கு போயிட்டுருக்கும். இப்போ எனக்கு ஸ்டெபிலைசரில் வேணா இங்கே பாருங்கள், நான் ஸ்டெபிலைசரில் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ இந்த லைட்லாம் ஆஃப் ஆகும் பாருங்கள், ஆஃப் பண்ணிட்டேன், மேலே போட்டேன். ஆனால் நான் ஸ்டெபிலைசருக்கான இன்புட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆனால் ஸ்டெபிலைசருக்கான இன்புட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டெபிலைசருக்கான அவுட்புட் ஆனில் தான் இருக்குது பாருங்கள். ஸ்டெபிலைசருக்கான இன்புட் ஆன் பண்ணுறேன், இதை பாருங்கள் பவர் சப்ளை வந்துடுச்சு. இப்போ ஸ்டெபிலைசரும் மீன்ஸ் ஆனில் தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும். இப்போ பாருங்கள் இவ்வளோ லோ வோல்டேஜ் பாருங்கள், கிட்டத்தட்ட 200 வோல்ட்டு கீழே இருக்குது. சாரி, அவுட்புட் வோல்டேஜ் 200 வோல்ட்டு கீழே இருக்குது. இன்புட் பார்த்தீங்கன்னா 240 இருக்குது, ஓகேங்களா. இதுவே நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் வருது உங்களுக்கு. அப்போ என்னென்னா, இப்போ பகலில் எல்லாத்துக்கும் லோடு இருக்குன்றதால 240 தான் இருக்குது இன்புட். அவுட்புட் பாருங்கள், அவுட்புட்டு இப்போ வந்து 240 தான் இருக்குது, ஓகேங்களா. கிட்டத்தட்ட பரவாயில்ல இப்போ. ஆனால் லோ சப்ளை வோல்டேஜ் ஃப்ளக்சுவேட்டடாக இருக்குது. அதனால தான் இங்கே ஸ்டெபிலைசர் போட்டிருக்காங்க. இதுக்கான வயரிங்கெலாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா இபி பவர் சப்ளை, டேரக்ட் இபி பவர் சப்ளை, ஸ்டெபிலைசர் இல்லாமல் ஒருத்தர் வந்து 2லேயும் 6லேயும் கொடுத்துருக்கேன். ஸ்டெபிலைசரோட அவுட்புட்லேருந்து வர இபி பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 4லேயும் 8லேயும் கொடுத்துருக்கேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1லேயும் 5லேயும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதுதான் நண்பர்களே, இது வந்து எம்சிபி டைப் சேஞ்ச் ஓவர். இது நீங்கள் என்ன ஜென்ரேட்டர் சிங்கிள் ஃபேஸ் ஜென்ரேட்டர்லாம் இருக்குன்னா தாராளமாக டைப் எம்சிபி டைப் சேஞ்ச் ஓவர் போடலாம். எந்தவித பிரச்சனையும் கிடையாது. நான் நிறைய இடத்துல இதான் போட்டிருக்கேன். 3 ஃபேஸ்க்கே இதான் போட்டுட்டு வரேன், ஓகேங்களா. அது தாராளமாக போடலாம் நண்பர்களே. அதேமாதிரி பாருங்கள், எல்லாமே லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு அதுமாதிரி லெக் அடிச்சு கொடுங்க. பாருங்கள், பக்காவாக லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு லெக் அடிச்சு கொடுங்க நண்பர்களே. எல்லாமே பாருங்கள், நியூட்ரல் லிங்க், எர்த் லிங்க் முதல் கொண்டு, அதாவது நியூட்ரல் பார், எர்த் பார் முதல் கொண்டு நம்ம லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு லெக் அடிச்சு கொடுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. இங்கே பாருங்கள், 6 காப்பர் கேபிள் கூட நம்ம லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கோம். 4 லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு லெக் அடிச்சு கொடுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே.